வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். வருகின்ற சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 வெள்ளிக்கிழமை காலையில குரு பயிற்சி ஆகுங்க. குரு பயிற்சி ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு போறாங்க. ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகும்போது 12 ராசிக்கும் உண்ட பலாபலனை இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் இது சொல்றது பொது பலன் தான். அவரோட ஜாதகப்படி மாறி வர்றதுக்கு பலன்கள் உண்டு. இது பொது பலன் மட்டுமே. கும்பராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன். கும்பராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியா குரு பயிற்சி பலன் பார்த்தோம்னா, ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியா சொன்னா இது பொது பலன் தான். லக்ன ரீதியாகவும் பார்க்கலாம், ராசி ரீதியாகவும் பார்க்கலாம். இப்போ நம்ம ராசி ரீதியாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அது கோச்சார ரீதி தான், அது பொது பலன் தான். ஆனால் ஒவ்வொரு ஆளுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி லக்ன பலன் வேறு, திசை நடப்பு திசை பலன் வேறு. ஏன்னா நம்ம குரு பயிற்சியை வச்சுக்கிட்டே நம்மளுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு வச்சு பார்க்க முடியாது. இருந்தாலும் பொது பலனாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த குரு பயிற்சி பலன். இந்த பொது பலத்திலேயே உங்களுக்கு இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு மிக நன்மை செய்யும். ஏன்னா இந்த வருடம் சிலவங்க உங்களுக்கு பயமுறுத்திருப்பாங்க. ஏன்னா ஜென்மத்துல சனி இருக்காரு, சனி உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போயிட்டாருன்னு திருக்கணிதம் மூலியமாகவும் சொல்றாங்க. ஏன்னா வாக்கியமாகவும் போகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வாக்கியம்தான் எப்பயுமே நிலைச்சு இருக்கும். திருக்கணித மூலியமா நடக்கிறது அந்த பலன் சரி வராது. அதனால வாக்கிய ரீதியா பார்த்தாலும் உங்களுக்கு இன்னும் ஜென்மத்திலேயே சனி இருக்காது. அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு குரு இப்போ நல்ல இடத்துக்கு போறதுனால இப்போ குரு இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையை செய்வார். பொதுவாகவே ஒரு பழமொழி நாம சொல்லிட்டு இருப்போம், 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இப்ப போயிட்டாரு உங்களுக்கு. அப்ப அந்த இடத்துல போகும்போது என்னென்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும்னா, உங்களுக்கு திருமணம் கைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் நினைத்த துறையில படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு அனுகூலமான ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஒரு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வாடகை வீடா இருந்தாலும் சரி, ஒத்தி வீடா இருந்தாலும் சரி, வீடு கற்று யோகமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த பெண்களுக்கு அந்த யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய குறைபாடு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு குரு 5ல இருந்தாலுமே உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு உண்டு. அதுபோல தாய் தந்தையரை சரியா கவனிச்சுக்கணும். ஏன்னா தாய் தந்தையரால உங்களுக்கு தொல்லைகளும் உண்டு. அதுல தாய் தந்தை நீங்க சரியா கவனிச்சாலே அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், உங்களுக்கு அது நன்மை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு புத்திரர்களால் கொஞ்சம் தொல்லை உண்டு, கஷ்டமும் உண்டு. ஏன்னா குரு 5ல போயிட்டோம்னா புத்திரனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலுமே சிறு மன அமைதி இல்லாம போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அது புத்திரர்கள் ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. ஏன்னா சின்ன வயசுலயே இருப்பாங்க, பெரிய வயசுலயே இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களும் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு புத்திரர்களால் தொல்லை இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு உண்டு. பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குரு பார்வை செலுத்துறதுனால அப்ப 5ஆம் இடத்துல குரு 9ஆம் வரை உங்களுக்கு பாக்குறாரு. அப்ப குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும். அப்ப அந்த பறவை கூட பார்க்கல, உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்தையும் பாக்குறாரு. அது உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு உங்களை 9ஆம் ஸ்தானம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு இடத்தையும் பார்க்குறாரு, தனுசு வீடையும் பார்க்குறாரு. அந்த தனுசு வீடு உங்களுக்கு லாபஸ்தானம் ஆகிறது. லாபத்துல குரு இருந்தா நன்மை செய்யாது. ஆனா லாபத்துல குரு பார்வை செலுத்தினா மிக நன்மையா செய்யும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தொழில்துறையில உங்களுக்கு எல்லாமே நன்மையா கிடைக்கும். அதுல எந்த பாதிப்பும் கிடையாது. அதுபோக குரு உங்களுடைய ஸ்தானமாகிய துலாஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்ப துலாஸ்தானம் உங்களுக்கு எந்த இடம் ஆகுதுன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் ஆகுது. 9ஆம் இடத்து குரு உங்களுக்கு நன்மை பார்வை செலுத்தினால உங்களுக்கு நன்மையாகும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், சில இடங்கள் நீங்க விட்டு போயிருப்பீங்க, அந்த இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஆனா சின்ன ஒரு பிரச்சனைகள் அந்த இடம் வாங்காம வச்சிருப்பீங்க. அட்வான்ஸ் போட்டோ இல்லை அட்வான்ஸ் திருப்பி வாங்காம வச்சிருப்பீங்க. திருப்பி அந்த இடமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை வாங்க உங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தை சேர்த்தனால உங்களுக்கு அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக இந்த வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு மிக நற்பலன் உண்டு. வேற பயிற்சி பார்த்தா கூட உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த குரு பயிற்சி இன்னும் நன்மை செய்யறதுக்கு உங்களுக்கு அருகில் உள்ள முருகஸ்தலம் சொல்லுவாங்க. முருகஸ்தலத்துல 6 படை ஒரு தடவை நீங்க போயிட்டு வாங்க. அது 6 படையில நம்ம ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தோம், இல்லை 6 படை இந்த வருஷத்துல போயிட்டு வந்தாலும் அடுத்து வர வருடங்கள் போல உங்களுக்கு நன்மையா இருக்கும். 6 படை முருகனை கும்பிட்டு இந்த வருடம் நன்மை நடக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மை நடக்கும். நன்றி, வணக்கம்.